பேக் தட்டோட ஹைட்டை நம்ம கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்குறோம். அதே மாதிரி வெளியவும் மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மார்க்குக்கு நேராக நீங்கள் மடிச்சுக்கணுங்க. இந்த பட்டி பீஸை மார்க்குக்கு நேராக ஒரு மடித்து இங்கே ஒரு கீரல் போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா இப்படி மடித்து இப்படி ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம லைனிங் அளவு துணி இருக்கு இல்லையா, அளவு துணியை வச்சு இதிலேருந்து நம்ம அளவு துணியை வச்சு நம்ம இங்கே ஒரு மார்க் பண்ணணுங்க. இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இதே இடத்த நீங்கள் வந்து கீழேயும் மார்க் பண்ணணும். கீழேயும் மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கீழே மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம தைக்கும்போது பர்ஃபெக்டாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த அளவுலேயே நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நம்ம சைடு ஜாயிண்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டாட் பிடிக்கணுங்க. இந்த டாட்டை கரெக்டாக இந்த நெக்கு பெண்டு இருக்குல்ல, இந்த நெக்கு பெண்டுலேருந்து 1 இன்ச் தள்ளி நீங்கள் இங்கே பிடிச்சிங்கன்னா கரெக்டாக வருங்க. பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், அவங்க எவ்வளோ பிடிச்சிருக்காங்களோ சேம் அதே அளவு தான் நம்ம பிடிக்கணும். பாருங்கள், கரெக்ட் பண்ணி பிடிச்சிக்கலாங்க. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அது எங்கே வரைக்கும் அவங்க மார்க் பண்ணியிருக்காங்களோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு புள்ளி வச்சுட்டு அப்படியே சைடாக தைச்சிக்கலாம். சைடாக தைச்சிட்டு ஒரு டர்னிங் கொடுத்துடணும். கொடுத்துட்டு இதை நல்லா அப்படி கீறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேக் டாட்டு பிடிச்சாச்சுங்க. பிடிச்சிட்டு நம்ம பேக் தட்டோட அளவை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லீவை வந்து நம்ம எப்போவுமே தைக்கும்போது ஷோல்டரை பேக் சைடை நம்ம இப்படி மடித்து விட்டுறணும். மடித்து விட்டு அதுக்கு கரெக்டாக நம்ம இதை கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு கரெக்டாக இதை இப்படி மடிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணணுங்க. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா உங்களது நல்லா ஒரு 10 இன்ச்சுக்கு ஹைட் கேட்டிருக்குறாங்க. லென்த்தான ஸ்லீவு. அளவு துணியை மேலே வச்சு இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க. எப்பயுமே அவங்க தைச்ச அளவுலேருந்து ஒரு பாயிண்ட்டு தள்ளி தான் தைக்கணும். ஏன்னா இது வந்து அவங்க யூஸ் பண்ண துணி, நம்ம தண்ணியில் இன்னும் இது போடலை. ஸோ கொஞ்சம் தள்ளி நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆம்கோல் அளவு நம்ம இங்கே மார்க் பண்ணணும். ஆம்கோல் அளவு மார்க் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஏற்கனவே ஸ்டிச்சிங் இருக்கிற இடத்துல இதை வந்து வச்சு இது மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது மேலே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கும் சென்டராக ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டு ஆம்கோலை செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், சைடு எவ்வளோ கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக வருங்க. உங்களுக்கு சைடு வந்து இந்த மாதிரி நீங்கள் அளவு பார்த்து மடிக்கும்போது ஒவ்வொரு இன்ச்சு மடித்து தைச்சிட்டு நீங்கள் சைடு ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்க. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பயனடைங்க. தேங்க்யூ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி ஆம்கோல் ஜாயிண்ட்டும் வந்திருக்குது. நல்லா ஆம்கோல் ஜாயிண்ட்டு ஈவனாக வந்திருக்குது. அப்படியே நம்ம சைடும் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் இல்லாமல் நல்லா வந்திருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சைடு ஜாயிண்ட்டு கரெக்டாக வந்திருக்குது. ஆம்கோல் வளைவு, கையோட ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இந்த மெத்தடில் நீங்களும் தைச்சு பாருங்கள். தேங்க்யூ.